விட்டா அதுவே வாயை விட்டு வெளியில போய் தூக்கு போட்டு தொங்கிடும் போல. பூங்குடி, நீ போய் உன் கையால மாமாவுக்கு சமைச்சு எடுத்துட்டு வாமா. உன் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நீ சமைக்கிறத சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா? அவ்வளவுதானே மாமா. ஏன் கையாலே சமைச்சு ஆசத்திட்டா போச்சு. நீங்க மட்டும் சாப்பிட்டா போதாது மாமா, அத்தைக்கும் பெரிய அத்தைக்கும் சேர்த்து ஸ்பெஷலா சமைச்சிடுறேன். சரி சரி போமா. போ. ஐயோ, ஆஹா, சமையல் பண்ற வாசனை சும்மா இங்க வரைக்கும் தூக்குதே. என் மருமக கைப்பக்குவமே தனிதான். ஒருவேளை உள்ள பால் பாயசம் செய்வான்னு நினைக்கிறேன். வாசம் இங்க வரைக்கும் வருது. ஆமா, நம்ம வீட்டு பால் தானே. நம்ம வீட்டு பால்ல இவ்வளவு வாசனை வரும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. பால் பாயாசம் பண்றியா? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா அப்படிதான் தெரியுது. இங்க பாரு, எல்லா பாலையும் பாயாசத்துக்கே ஊத்திடாத. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கொஞ்சம் மிச்சம் வை. ஓ, இத சொல்லதான் இந்த திருட்டு பூனை கிச்சன் பக்கம் வந்துச்சா? ஆமா, பால் பாயாசத்தை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணட்டுமா? இன்னும் செஞ்சே முடிக்கல. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணவா? நீ கண்ணு மூடு, நான் கொடுக்கிறேன். நிஜமாவா? இதுல என்ன இருக்கு? முதல்ல கண்ணு மூடு. உன் கண்ணு. ஓ, ஏன் கண்ணையா? வெக்கம். மூடிட்டேன். ஏதோ வேணும்னு கேட்டியே, இப்படியா கேட்ட? கேக்கும் போது வேற எப்படியோ பண்ணியே, அந்த மாதிரி பண்ணு, கொடுக்கிறேன். என்ன பூங்குடி சூடு வச்சிட்ட? நீதானே பாயாசத்தோட டேஸ்ட் வேணும்னு சொன்ன. அதான் லேசா கிண்டி விட்டு டேஸ்ட பார்க்க உன் உதட்டுல வச்சேன். என்ன டேஸ்டா இருக்கா? இல்ல நல்லா கிண்டி கிளறி விட்டு உதட்டுல வைக்கட்டுமா? மருமகளே, மாமா, வாசனை தூக்குது. அப்படியே ஒரு டம்ளர் கொண்டு போய் சரவணனுக்கும் குடுமா. அப்பா, அவனுக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். சரி மாமா, நல்ல சூடான உடனே குடுக்குறேன். ஆமா தாயே, எனக்கு இந்த சூடே போதும். ஆள விடு.
மருமகளே, ஏமா என்னம்மா எனக்கு மட்டும் கொண்டு வந்திருக்க? உன் அத்தை பெரியத்தைக்கெல்லாம்? முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன் மாமா. நீங்க முதல்ல டேஸ்ட் பாருங்க. ஆ, என்ன வாசம், என்ன ருசி! உன் கை பட்டாலே பாயசம் அமிர்தம் மாதிரி இருக்குமா? ஆ, ஏண்டி வரும்போது 3 டம்ளர்ல எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அத்தை இருக்கிறது 2 கை தான் அத்தை. அதனாலதான் முதல்ல 1 கொண்டு வந்தேன். இப்ப போய் 2 டம்ளர்ல கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஸ்பெஷலா கவனிக்க வேண்டாமா? வேண்டாமா, எங்களுக்கு நார்மலாவே கவனிச்சாலே போதும். ஸ்பெஷல்னு சொல்லி எதையாவது கலந்து தொலைச்சிடாத. ஏய், வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இரு. இப்ப பாரு. மகேஷ், ஒரு தட்டுல 3 டம்ளர்ல வச்சு கொண்டு வந்திருக்கலாம்ல. என்ன பேச்சு பேசிட்டு போறா பாரு. முதல்ல பாயசம் வரட்டும், அத குடிச்சிட்டு அவளை நாக்கப்படுங்கிற மாதிரி கேக்குறேன். கொஞ்சம் இங்க வாங்கல. என்னம்மா, என்னாச்சு? மாமா, நீங்க உட்கார்ந்து பாயாசம் சாப்பிடுங்க. அத்தைங்க மட்டும் வந்தா போதும். போங்க. அங்கேயே நின்னுட்டு உங்களை கூப்பிடுறான்னா ஏதோ ஸ்பெஷல் தான் போல. போங்க, போய் வாங்கி சாப்பிடுங்க. போங்க. பெரியத்தை, அந்த கேலண்டர் கொஞ்சம் எடுங்களேன். பெரியத்தை, அதுல ஒரு தேதி கிழிங்க. எதுக்காக இப்ப இதை கிழிக்க சொன்னேன் தெரியுமா? இன்னைக்கு என்னத்தை கிழிச்சேன்னு யாரும் கேட்டுட கூடாதுன்னு தானே கிழிக்க சொன்னேன். அத்தை, அவங்களுக்கு தான் தெரியல, உங்களுக்குமா தெரியல? இன்னைக்கு என்ன தேதித்த? 22. 22. போன மாசம் இதே தேதியில தான் என்ன வீட்டை விட்டு அனுப்புனீங்க. ஞாபகம் இருக்காத்த? நீங்க எப்படி சபதம் போட்டு 1 மாசத்துல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவேன்னு சொல்லி சபதம் போட்டீங்களோ, அதே மாதிரி நானும் உங்களுக்கு 1 மாசம் டைம் சொல்றேன். நீங்களே என்ன கூப்பிட்டு, நீ தான் இந்த வீட்டோட மருமக,